ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வடகறி பண்ண போகிறோம். நம்ம சேனலில் 3 வருஷமாக தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்த ரெசிபி வடகறி. அதை இவ்வளோ நாளாக நான் பண்ணலை. இன்றைக்கி தான் அந்த வடகறி ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி தோசைக்கு பொருத்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடகறி தான். ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வடகறி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு 2 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. இந்த டம்ளரில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். நம்ம 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு பருப்பு சரியாக இருக்கும். இது 2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறியிருக்கு. ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சாதான் வடைக்கு நல்லா வரும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பருப்பை தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கலாம். ஒரு துளி தண்ணி கூட இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அரைக்கிறதுக்கு சரியாக வரும். அதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன். இப்போ இதை அரைச்சி எடுத்துலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். எப்போயும் நம்ம வடைக்கு அரைப்போம் இல்லையா, அதே போல் அரைச்சிக்கலாம். வடைக்கு இப்போ அரைச்சாச்சு. வடைக்கு நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி தானே அரைப்போம். அதே போல் பார்த்திங்கன்னா அரைச்சிருக்கு. தண்ணி ஊற்றாதனால பார்த்திங்கன்னா நல்லா கட்டி பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. அதனால தான் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. அந்த ஈரப்பதத்திலே நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் உப்பும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் வெங்காயம்லாம் நம்ம சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இதை நம்ம குழம்புல தானே இந்த வடையை சேர்க்க போகிறோம். அதனால் இதில் வெங்காயம் கருவேப்பிலை எதுவும் போட தேவையில்லை. இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் நம்ம எப்பையும் பருப்பு வடைக்கு தட்டி எடுப்போம் இல்லையா, அதே போல் தட்டி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். வடைக்கு தட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நம்ம ஒவ்வொரு வடையாக எடுத்து போட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், வடையாக இருந்தாலும் இல்லை ஏதாவது பொரிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, உடனே கிளறி விடக்கூடாது. கொஞ்சம் டைம் விட்டு கிளறி விட்டு நல்லா வடை பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். வடை பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ வடையை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வடை ரெடியாக இருக்குது. வடையை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அந்த வடையை சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு எடுத்துக்கலாம். நம்ம குழம்புல வடையை முழுசாக அப்படியே சேர்க்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி துண்டாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தான் குழம்புல போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான வடை நம்ம உடச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்து குழம்பு தாளித்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்ருங்க. கலர் மாதிரி பொன்னிறமாக வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனால் வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி இருக்கணும். நல்லா அந்த பச்சை வெங்காயம் தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்குனதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த பச்சை வடையும் நல்லா போயிடணும். அதுக்கப்புறமா 3 தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி பாருங்கள் நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இந்த மசாலாவை நல்லா அந்த தக்காளி கிரேவியோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கலந்து ஒரு 1 நிமிஷம் கிட்ட அது எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுமே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம். ஓரளவுக்கு நம்ம குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அதே பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட கொதிச்சிட்ருக்கட்டும். அதுங்களையும் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு துண்டு தேங்காயை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். 6லேருந்து 7 முந்திரி பருப்பு, அதையும் தேங்காய் கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஒரு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம தாளித்து விட்ட குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இதில் நம்ம அரைச்சொல்லையா தேங்காய், அந்த தேங்காயை சேர்த்துடலாம் குழம்புல.
அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஒரே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். ஏன்னா இது கொஞ்சம் கிரேவி பக்குவத்தில் தான் இருக்கணும். அதனால் ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதித்து வேகட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வடைகளை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உடச்சி வச்சுருந்தோம் இல்லையா வடை, அந்த வடையை இப்போ குழம்புல சேர்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா கிரேவி மாதிரி இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். இப்போ மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு குழம்பு வந்து நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு. சூப்பரான ஒரு வடைகறி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தாளிக்கவோ இல்லை தண்ணி ஊற்றி வேக வைக்கவோ தேவையில்லை. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு அதையும் லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். சூப்பரான ஒரு வடகறி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 3 வருஷமாக நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு வடகறி ரெசிபி இன்றைக்கி தான் நம்ம சேனலில் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த வடகறியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.